விஜயா வந்து கேட்க மாட்டேனா? என்ன டேப் ரெக்கார்டர்ல ஸ்டக் ஆன கேசட் மாதிரி உட்கார்ந்திருக்க? நீ வேற வெறுப்பேத்தாத. வலி உயிர் போகுது எனக்கு. சரி கவலைப்படாத. ஐயோ வலிக்குதுங்க. ஐயோ. நம்ம இப்போ சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோன்னா, விஜயாவுக்கு கழுத்து சுளுக்குனதுனால அந்த கழுத்து சுளுக்குனதை சரி பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரவி சொல்கிறாப்புல, அம்மா இந்த மாதிரி வலியை தாங்கிக்கிட்டே இருக்காதீங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரவி கூப்பிட்றாப்புல. உடனேவும் முத்து வந்துட்டு, இல்லைடா ரவி, இந்த மாதிரி பார்வதி அத்தை வந்து சுளுக்கு சுந்தரியா யாரோ அவங்கள கூட்டுட்டு வர போயிருக்காங்க, அவங்க வரட்டும், வந்தால் சுளுக்கு எடுத்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனேவும் பார்வதியும் அவங்க சுளுக்கு சுந்தரியும் வர்றாங்க. வந்துட்டு அப்போ முத்து சொல்கிறாப்புல, அக்கா ஸ்டேரிங் போன வண்டி எனக்கிட்ட அம்மா கழுத்து சாஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் எப்படியாவது எண்ணெயை ஊற்றி சுளுக்கை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் நம்ம விஜயா வந்துட்டு பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரின்ட்டு லைட்டாக எண்ணெயை தடவி கையில் கழுத்தில் சுளுக்கை எடுக்கிறாங்க. எடுக்கும் போல் சுளுக்கு கழுத்தில் சரியாயிடுச்சோ இல்லையோ, கையில் நிஜமாகவே சரியாயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம எல்லாரும் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. கிளம்பும் போல் மீனாவோ பூ விற்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. மீனா வந்து பூ விற்க போய்கிட்டு இருக்கிற வழியில் போய் பூவை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும் போல் பார்த்தா நம்ம ரோகிணியுடைய மலேசியா மாமா மாட்டிக்கிறாரு. அவரை பார்த்துட்டு, இது யார், ரோகிணியுடைய மாமாவாயிச்சே, இவங்க வந்து மலேசியாவிலலாம் இருக்கிறதா சொன்னாங்க, இப்போ இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து யோசிச்சுக்கிட்டே வர்றாங்க. உடனே ரோகிணியுடைய மாமா வந்து, இன்னும் அச்சிச்சோ, இந்த பிள்ளை வந்து அந்த ரோகிணி வீட்டில் இருந்த பிள்ளை தானே, நம்மளை பார்த்துட்டானா, நம்ம வேறு மலேசியாவில் இருக்கிறோம்ல சொல்லிட்டு வந்தோம், இந்த பிள்ளை வேற பார்த்துட்டானா வீட்டில் ஏதாவது போட்டு கொடுத்துருவாளோ, ரோகிணி பாப்பா நம்மளை வேற வையுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போல் மீனா வந்துட்டு, ஒரு வேளை அவங்க வீட்டில் போய் சொல்லி ரோகிணியை கேட்பாங்களா, இல்லை முத்துக்கிட்டேயே சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம்.